ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. குரூப் 4க்கு இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாத நண்பர்கள், குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய நண்பர்கள், என்ன பண்ணணும்னு தெரியல. ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, நோட்டிஃபிகேஷன் வந்தாத்தையும் படிப்பேன் இப்படின்ற குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கான இது ஒரு வீடியோ பதிவு. ஓகே, ஆனுவல் பிளான் வந்தா உங்களுக்கு எந்த மாதம் எக்ஸாம் நடக்கும் தெரியும், கரெக்டுங்களா? எவ்ரி இயர் டிசம்பர்ல ஆனுவல் பிளானர். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற ஒரு பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2025ல குரூப் 4 வருமா வராதான்ற டவுட்லயே இருந்தீங்கன்னா, வந்துருச்சுன்னு வைங்களேன், வடபடன்னு உங்க வேகத்துக்கு அண்டாவில விட்டாலும் அவசரத்துல கை நுழையாதுன மாதிரி பெரிய குழப்பத்துக்கு உள்ளாயிருவீங்க. எனக்கு குரூப் 4 வேலை வேணும், ஆனா நான் படிக்க மாட்டேன். எனக்கு குரூப் 4 வேலை வேணும், நான் நோட்டு போட்டு எழுத மாட்டேன். எனக்கு குரூப் 4 வேலை வேணும் அப்படின்னாதான் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், முன்கூட்டியே தயார்படுத்து உன்னுடைய ப்ரிப்பரேஷனை. தயவு செய்து சொல்றேன், இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். உங்களுக்கு எக்ஸாம் எவ்வரி இயர் கண்டக்ட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க தரப்புல இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எக்ஸாம கண்டக்ட் பண்ணி ஆனுங்க. நிறைய பேர் இதுக்காகவே எஃபெக்ட் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நீ கால விரயம் பண்ணாத தயவு செய்து. ஒண்ணுமே நான் ஸ்டார்ட் பண்ணல, பிள்ளையார் சொல்லி கூட வைக்கலன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே ஒரு பிள்ளையார் சொல்லி வச்சிரும். முதல்ல என்னுடைய வெற்றியோடைய தொடக்கம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நண்பர்களை நோட்டை எடுங்க, தயவு செய்து எடுத்து அந்த பிள்ளையார் சொல்லியை போடுங்க. போட்டுட்டு முதல்ல காமனா குரூப் 4 பத்தி ஒரு டவுட்லாம் வருது பாத்தீங்களா? குரூப் 4 என்றால் என்ன, சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்னன்னு ஒரு 10 கொஸ்டின் எழுதுங்க. என்னதான் டவுட் இருக்குன்னு அதுக்கான விடையை தேர்ந்தெடுங்க, ஆன்சரை தேடுங்க. நோட்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா, நோட்ஸ் எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நான் பல தடவை வீடியோல சொல்றேன், நோட்ஸ் கண்டிப்பா எடுங்க. நீங்க இன்னைக்கு நோட்ஸ் எடுத்தா இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸாமுக்கு அந்த நோட்ஸ் தான். புக்கு மாறினாலும் பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் எல்லாமே வரலாறு ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். புக்கு மாறினா என்ன, மாறலன்னா என்ன, நமக்கு தேவை வேலைக்கு போகணும். இப்ப மாறுச்சுன்னா 20 லட்சம் பேர் ஆஸ்பிரண்ட்டுக்கு மாறினதான், மாறலைன்னா 20 லட்சம் பேருக்கும் மாறலதான். கான்செப்ட் இதுதான். நீ படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். எனக்கு படிக்கும்போது தூக்கமா வருது சார் அப்படின்னா என்ன, தயவு செய்து ஒரு மோட்டிவேஷனால பாட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே நோட்ஸ் எடு. வெரைட்டி ஆஃப் டைப்பா படிக்கணும். நீ லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், வீடியோ கிளாஸஸ் பார்க்கணும். உன்னுடைய படிப்பை உன்னுடைய மைண்டுக்கு தக்கன கொடுக்கணும். அதிகாலை நேரம் நான் ரீட் பண்ணணும் சார், ரீட் பண்ணு. மதிய நேரம் தூக்கம் வருது சார், நான் மேக்ஸ்க்கு ஒரு 5 சம் போட்டு பாக்குறேன் பாரு. எப்படியாவது படி, ஏன்னா வேலைக்கு போகணும். நீ கவர்மெண்ட் வேலையை சாதாரணமா நினைக்கிற 10வது குவாலிபிகேஷன் சொல்லி நீ 6-7 படிச்சு திடீர்னு ஒரு 6வதுல ஒரு கொஸ்டின் ஒரு ட்விஸ்டா கேட்டா தெரியாது. ஏன்னா நீ படிப்ப ரிவிஷன் பண்ணிருப்ப, ஆனா டெஸ்ட் அடிச்சு பாத்துருக்க மாட்டேன். கொஸ்டினை சரியா ரீட் பண்ணிருக்க மாட்டேன். ஆகா எனக்கு ஈஸியான கொஸ்டின் வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு சேடோ பண்ணுவேன். OMRல நிறைய மிஸ்டேக் அதான் வரும். ஆனா நீ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பான். டிஎன்பிசில இதுதான். என்னடா எளிமையா கேட்டுவிட்டாங்களே, இந்த வட்டம் பாஸ் ஆகலாம்னு சொல்லுவா, 10 கொஸ்டின் உன்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ல அடி வாங்குவேன். அப்ப நான் என்ன திரும்ப என்ன சொல்றேன், நீ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிரு. எப்படி முடிப்ப? இப்ப இருந்து படிச்சா கூட ஒரு 1 இயர் இருக்கு. ஸ்லோவா படி. அதிகாலையில உனக்கு படிக்க பிடிக்கல, சும்மாவாது புத்தகத்தை 2 புத்தகத்தை எடுத்து வை. 6வது 7வது மேக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நோட்டை எடுத்து வை. முதல்ல மேக்ஸ் நோட்டுனாவது எழுதி வை. நீ நோட்டுன்னு எழுதி வச்சாதான் ஐயோ ஒரு 70 ரூபாய்க்கு நோட்டை வாங்கிவிட்டான், ஒரு 5 சம்ம எழுதுவோன்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கதான் உனக்கு பிடிச்சு போகும் சப்ஜெக்ட். உனக்கு வேலை வாங்கணும், ஃபேமிலியை பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தா நீ நோட்டு போட்டு எழுது, தன்னால எழுது. அதை விட்டு சும்மா யூடியூப்ல போயிட்டு குரூப் 4 வருமா வராதா, நம்ம எல்லாம் மினிமம் டிகிரி முடிச்சிட்டோம், சின்ன சின்ன டவுட்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க பாட்டு வேலையை ஆரம்பிக்காமயே இருக்கிறீங்க. யாருக்கு நட்டம் ஆரம்பிக்காமயே இருக்கிறது? நாளைக்கு நோட்டிபிகேஷன் 85 நாள்ல நீ எழுதிருவியா? வாழ்க்கை இப்போ உனக்கு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்ல சுவாரஸ்யமா போகுதுன்னா ஒரு கட்டத்துல வேலை கிடைக்கலன்னு வையேன், இந்த உலகத்துக்கு நீ தான் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். உன்னைய வச்சுதான் அவங்க ஒரு வாரம் ஓட்டுவாங்க. உன்னைய பத்தியே பேசுறது, நீ வேலை வாங்காம இருந்தா சொல்றேன், வேலை வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன் உன்னைய பத்தி பேசுவாங்க. நல்ல எக்ஸாம்ல நல்ல இன்ஸ்பிரேஷனா பேசுவாங்க. அந்த தம்பி பாரு எப்படி படிச்சு பாஸ் ஆகுது. நல்ல உதாரணமா கெட்ட உதாரணமா ஆகுறது நம்ம கையில தான். யூடியூப் ஓபன் பண்ணாலே எப்படி படிக்கணும்னு 1008 வீடியோ இருக்கு. நீ ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்டா வீடியோ பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நோட்டு போட்டு எழுது, என்ன படிக்கணும் என்ன செய்யணும் இதை மட்டும் செய்ய. தேவையில்லாம திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ 10 வருஷம் ஆனாலும் டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சில விஷயங்களை அழுத்தமா சொல்றேன்னா கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்றேன். இது ஒரு அலர்ட், லாஸ்ட் வார்னிங் கூட வச்சுக்கோங்க. படிங்க தயவு செய்து. தமிழா வாசிங்க, புரியலையா வீடியோ கிளாஸ் பாரு, நோட்ஸ் எடு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 பக்கமாவது எடு. தூங்குறதுக்கு முன்னாடி புரட்டி பாரு. காலையில கொஞ்சம் ரிவிஷன் விடு. 5 பக்கமா ஓட்டினா கூட 360 நாள் இருக்கு.
ஒரு வருஷம் இருக்கு, முடிச்சே விடலாம். ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்கறான் மெஜாரிட்டி கொஸ்டின். வேலைக்கு போகணும் ஆர்வம் இருக்கு, ஆனா வேலை செய்ய மாட்டேன். நோட்டு வாங்கணும்னு தோணுது, ஆனா நோட்டை போட்டு எழுத மாட்டேன். ஒரு பிள்ளையார் சொல்லி கூட வைக்கல. ஒன்னும் குழப்பத்திலே இருந்துச்சுங்க, வாழ்க்கை ஃபுல்லா குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்ப கல்யாணம் முடிப்பா புள்ள குட்டிய பாப்புன்னு ஒன்னும் புரியல. தயவு செய்து சொல்றேன், அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸ் வந்து இந்த மேக்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. உங்க தமிழ் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நம்மளை ஃபாலோ பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு பிடிச்ச சேனலை ஃபாலோ பண்ணாலும் சரி தான். யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க. நமக்கு யூடியூப்ல என்ன தேவையோ நம்ம போட்டா தமிழ்ல டைப் பண்ணா வந்துருது. நோட்டை போட்டு எழுது. இந்த சார் தமிழ் கிளாஸ் பிடிச்சிருக்கு, இந்த சார் மேக்ஸ், இந்த சோசியல் சயின்ஸ் பிடிச்ச நீ படி. ஆக மொத்தம் வேலையை வாங்கணும், கவர்மெண்ட் வேலையை வாங்கணும். திஸ் இஸ் ஃபார் லாஸ்ட் வீனிங். உங்களுக்கு வீடியோ பிகினர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. டவுட்டான கொஸ்டின் நோட் போட்டு எழுது. அதுக்கான ஆன்சரை தெரினாலே நீ முடிஞ்சு போச்சு. அச்சீவர்ஸ் வீடியோஸ்லாம் அப்பப்போ பாரு. நீ அச்சீவர்ஸ் வீடியோ தான் 24 மணி நேரம் பாக்குறியே தவிர படிக்கிற நேரம் கம்மியா இருக்கு. அதை தப்ப குறைச்சிக்கோ. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வேண்டியது. 2024 டிசம்பர் ஆனுவல் பிளானர் வரும், கண்டிப்பா வரும். நமக்கான ஒரு குரூப் 4 வேக்கன் கண்டிப்பா வரத்தான் போகுது. வருது வரல, வேலை தயார்படுத்திக்கிட்டே இரு. ப்ரிப்பரேஷனை ஒரு கிராஜுவலா ஒரு கன்சிஸ்டன்ஸா என்னுடைய கெப்பாசிட்டிக்கு தக்கன கொண்டு போ. காலையில் 4 மணி நேரம் தமிழ் படிக்கிறியா, மதியம் 2 மணி நேரம் ஒரு மேக்ஸை பாரு, ஈவினிங் ஒரு ஜெனரல் ஸ்டடிஸை டச் பண்ணு. இல்ல ஒரு 6 மாசம் நான் தமிழ் மேக்ஸை முடிக்கிறேன் சார், 6 மாசம் ஜிஎஸ் முடிக்கிறேன் சார், எப்படியோ அது தனிப்பட்டது. நல்லது கெட்டது தெரிஞ்சு நீ படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உனக்கான சர்வீஸ் ஒரே வருஷத்துல கிடைக்கும். ஒரே வருஷம். அதுக்கப்புறம் 40 வருஷம் எவ்வளவு ப்ரொமோஷன் பார்ப்ப, எவ்வளவு உன்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். மழை வெயில் புயல் என்ன அடிச்சாலும் உனக்கு மாச சம்பளம். உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக்யூரான ஜாப். அதுக்கு நீ ஒரு வருஷம் நீ உழைச்சா மட்டும் தான் உன் வீட்டுக்கு சோறு. இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருப்ப. படுற உழைப்பு வந்து பிரயோஜனமா இருக்கணும். நண்பர்கள் தயவு செய்து படிங்க படிங்க படிங்க. நோட்டு போடு. இன்னைக்கு போயிட்டு கடையில போயிட்டு தமிழுக்கு ஒரு நோட்டு, மேக்ஸ்க்கு ஒரு நோட்டு, ஜிஎஸ்க்கு ஒரு நோட்டு. முதல்ல நோட்டை வாங்கு, ஒரு பேப்பர்ல எழுது, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எழுதிட்டு படிக்க ஆரம்பி. அடுத்தடுத்த வீடியோல நான் மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் போடுறேன், தயவு செய்து பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.